பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சயீத் பின் சுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் கூறியதாவது: நபியே, இந்த வகையை வேத அறிவிப்பை அவசர அவசரமாக மனனம் செய்வதற்காக நீர் உமது நாவை அசைக்காதீர். அல் குர்ஆன் 75வது அத்தியாயம் 16வது வசனம் எனும் இறை வசனத்திற்கு விளக்கமளிக்கையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வேத அறிவிப்பு அருளப் பெறும் போது தம்மை தாமே மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருந்தார்கள். தம் உதடுகளை வேத வசனங்களை மனனமிட வேக வேகமாக அசைத்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் உதடுகளை அசைத்ததை போன்று நானும் உங்களுக்கு அசைத்து காட்டுகின்றேன். அறிவிப்பாளர் சயீத் பின் சுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள்: நான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் இதழ்களை அசைத்து காட்டியதை போன்று நானும் உங்களுக்கு அசைத்து காட்டுகின்றேன் என்றார்கள். அப்போதுதான் உயர்ந்தோன் அல்லாஹ், நபியே, இந்த வகையை அவசர அவசரமாக மனனம் செய்வதற்காக நீர் உமது நாவை அசைக்காதீர்கள். அல் குர்ஆன் 75வது அத்தியாயம் 16 முதல் 19 வரையுள்ள வசனங்கள். இவ்வசனங்களில் அருளினான்: அதை உமது மனதில் ஒன்று சேர்த்து அதை நீர் ஓதும்படி செய்வது எமது பொறுப்பாகும். அல் குர்ஆன் 75வது அத்தியாயம் 17வது வசனம். உமது நெஞ்சில் பதிய செய்வதும் அதை நீர் ஓதும்படி செய்வதும் எமது பொறுப்பாகும் என்பது பொருள். மேலும் நாம் இதை ஓதிவிட்டோமாயின் நீர் ஓதுவதை தொடர்வீராக. அல் குர்ஆன் 75வது அத்தியாயம் 18வது வசனம் எனும் வசனத்திற்கு நாம் இதை அருளும் போது மௌனமாக இருந்து செவித்தாழ்த்தி கொண்டிருப்பீராக என்பது பொருள். பின்னர் இதன் கருத்தை விவரிப்பதும் எமது பொறுப்பேயாகும். அல் குர்ஆன் 75வது அத்தியாயம் 19வது வசனம் எனும் வசனத்திற்கு உமது நாவால் அதை மக்களுக்கு நீர் ஓதி காட்டி விளக்கம் அளித்திடச் செய்வதும் எமது பொறுப்பாகும் என்பது பொருள். மேலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகையில், அதன் பின்னர் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தம்மிடம் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும்போது அவர்கள் ஓதுவதை செவித்தாழ்த்தி கேட்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றதும் அவர் ஓதியதை போன்றே அந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓதினார்கள் என்று குறிப்பிட்டார்கள். வஸ்ஸலாம்.